மந்திரம். மந்திரம் அப்படின்றது என்னன்னா, நான் என்ன மந்திரம் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி சொல்றது அப்படின்னா, அந்தோனியார் துணை. என்னோட மந்திரம் என்னன்னா அந்தோனியார் துணை. சின்ன பிள்ளைன்னா ரொம்ப சின்ன பிள்ளைல, ஒரு 6வது படிக்கும் போதுல இருந்து. அதுக்கு முன்னாடி 6வது படிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மந்திரம் என்னன்னா, மரியே வாழ்க. அப்புறம் இன்னொன்று இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ரெண்டு வார்த்தைகளை அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருப்பேன் நான். அப்புறம் இப்போதைக்கு இல்லை, ஒரு 6வது படிக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வாயில வர்றது அந்தோனியார் துணை தான். நிஜமாவே அடிக்கடி வாயில வர வார்த்தை என்னன்னா அந்தோனியார் துணை. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மந்திரம் வச்சுக்கோங்கன்ற மந்திரம். அது நீங்க கஷ்டப்பட்டு உச்சரிக்கிற மாதிரி தெரியும் முதல்ல ஆரம்பிக்கும் போது. அப்புறம் தானே அதுவே உங்களுக்கு பழக்கமாயிடும். நீங்க சின்னதா ஒரு பொருள் எடுத்து அங்கே வைக்கணும்னாலும் அந்தோனியாரு அப்படின்னு வந்துட்டோம். அது காலப்போக்கில் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து பழகிட்டோன்னும் போது அந்தோனியாரை நீங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும் நிஜமாவே. அப்புறம் உங்க மனசு எப்படி ஆகும்னா அந்தோனியாரை வாங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கும் நிஜமாவே. அப்புறம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, நான்லாம் எப்பவுமே பண்ற வேலை, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஹோம்ஒர்க் புக்கு தான் நம்ம படிக்கணும், இல்லை ஹோம்ஒர்க்ஸ் தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. அதையும் மீறிய செயல்களை நம்ம செஞ்சாதான் கடவுளோட நம்ம ஐக்கியமாக முடியும். நான் அடிக்கடி செய்கிற வேலை என்னன்னா, டைரி வச்சுப்பேன். எனக்கு தெரிஞ்ச மொத்தம் 3 டைரியை நான் வச்சுப்பேன் எப்பயும். ஒரு டைரி எழுதுறதுக்கு, என்னோட வரலாறு, நான் என்ன பண்ணுறேன் போகிற வர எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ஒரு டைரி. இன்னொன்று ஃபோட்டோஸ் ஒட்டுவேன். ஃபோட்டோஸ்னால் மாதா ஃபோட்டோ வாங்குவேன், அந்தனியார் ஃபோட்டோ வாங்குவேன், நிறைய ஃபோட்டோ வாங்குவேன். ஃபோட்டோஸில் பயங்கரமாக வாங்குவேன். குட்டி இவ்வளோ ரெண்டு ஃபோட்டோ தான், இவ்வளோ ஃபோட்டோ டைரியில் ஒட்டுற அளவுக்கு ஃபோட்டோ வாங்குவேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கி ஃபெவிக்விக் வாங்கி ஃபெவிகம் வாங்கி அதில் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். அதுக்கு ஒரு டைரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்தோனியார் துணைன்னு எழுதுவேன். இதுக்கு ஒரு டைரி. இந்த 3 டைரி எப்பவுமே என் கையில் இருக்கும். எப்பவுமே எப்படி எழுதுவேன்னா, தினம் எழுதுவேன் 50 தடவை. தினம் 50 தடவை அந்தோனியார் துணை அப்படின்றது அந்த வார்த்தையை நான் அடிக்கடி தினம் 50 தடவை எழுதுவேன். அது நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் 10 இல்லை, நம்ம கை வச்சுட்டோம்னாலே எழுத ஆரம்பிச்சிருவோம் நிஜமாவே. தினம் எழுதுவேன். தினம் எனக்கு இந்த பழக்கம் இருக்கு. தினம்னா நான் காலேஜ் படிக்கும் போது வரைக்கும் எனக்கு இந்த பழக்கம் இருக்கு. அப்புறம் அந்த அந்தோனியார் துணையை நான் எழுத ஆரம்பிச்சது, என்னோட வார்த்தைகள் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுள்கிட்டே பேசுற மாதிரி நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். என்னோட வார்த்தைகள்லாம் கடவுளே, இயேசுவே அப்படின்னு ரொம்ப ஆழமான வார்த்தைகள் ஆயிடுச்சு. அந்த வெறும் அந்தோனியார் துணை அப்படின்ற வார்த்தை ஆழமான வார்த்தைகள் ஆயிடுச்சு.